நம்ம விஜயபாஸ்கர் அண்ணாச்சி வந்தாங்க. அவர் ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு தேடி கண்டுபிடிச்சு பார்த்துருப்பாரு போல் இருக்கு. எஸ்ஐஆர்ல ஒரு குளறுபடி இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு 4-5 பேரை உள்ள சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஈஸியா தீர்வு காண முடியும். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பேரை வேலைக்கு சேருங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு விடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. சீர்திருத்தம் என்பது தேவையான ஒன்று தானே. பொதுவாக இப்போ 20 ஆண்டுகளுக்கு 2002க்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சீர்திருத்தம் என்பது தேவையான ஒன்று தான். இந்த சீர்திருத்த பணி நடந்தால் தான் இப்போ குறிப்பாக டவுனில் இப்போ நீங்கள் இப்போ நம்ம புதுக்கோட்டை டவுனில் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம பிஎல்ஓட்டே நம்ம பேசணும். அதில் பார்த்துங்க, இந்த ஃபார்மை அவங்க வீடு வீடாக பண்ணி கொடுக்குறப்ப நாட் ட்ரேசபிள் அப்படின்றதே ஒரு 200 வாக்குகள் இருக்குல்ல. இப்போ அந்த வாக்குகள் நாட் ட்ரேசபிள்னால் என்ன? அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பெயர் இருக்குது, ஆனால் அந்த முகவரில் போய் பார்க்குறப்ப அவங்க இல்லை. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்குது, முகவரில் போய் பார்க்குறப்ப அவங்க இறந்துருக்கிறாங்க. அப்போ இது நீக்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ இறந்தவர்களை நீக்க வேண்டும் என்பதோ, முகவரியே இல்லாமல் பட்டியலில் இருக்கிறவங்களை நீக்க வேண்டும் என்பதோ, 18 வயதானவர்களை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு சரியான விஷயம் தானே. அதுதானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குது. அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளரும் அதுதானே சொல்கிறாங்க. ஆனால் இதில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான்.